எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டெனிஷ் பேசுகிறேன். இது நம்ம அருணா ரியல் எஸ்டேட் சேனல். நம்ம சேனலில் நீ பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா ஒரு பழைய வீடு. இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மேடவாக்கம் இருக்குல்ல, மேடவாக்கத்தில் சவுத் சைடில் சித்தாலப்பாக்கம்ன்ற ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்படுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடை பற்றி பார்க்கலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், அதுக்கு மேலே ஒரு பெட்ரூமோட அமைஞ்சிருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து 1 BHK, ஃபஸ்ட் ஃப்ளோர் 1 BHK, அதுக்கு மேலே ஒரு பெட்ரூமும் பாத்ரூமும் இருக்கும். இப்போ பார்க்க போது கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வரும். அதுமாரி என்ட்ரன்ஸ் நுழைஞ்சோன்னே ஹாலு, லெஃப்ட் சைடில் வந்து கிச்சன் வரும், ரைட் சைடில் ஒரு பாத்ரூமும் ஒரு பெட்ரூமும் வரும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா வாடகை விடுற மாதிரி வீடு. நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் கூட வாடகை கொடுக்கலாம். அல்லாது பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் கூட வாடகை கொடுக்கலாம். ரெண்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா 20,000 கிடைக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து 8,000, ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து 9,000, அதுக்கு மேலே ஒரு 3,000 கொடுக்கலாம். மொத்தமாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 வாடகை வந்து மந்த்லி கிடைக்கும். இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு வீடை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மீதி 2 வீடையும் வந்து வாடகை விடலாம் உங்களுக்கு. இந்த வீட்டை பொறுத்த மட்டும் கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 9 years ஓல்டு இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோரும் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 years ஓல்டு இருக்கும். இந்த வீடை பொறுத்த மட்டும் லேண்டும் அப்ரூவ்டு, பில்டிங்கும் அப்ரூவ்டு. இடம் பார்த்தீங்கன்னா தனி பட்டா இருக்குது, இண்டிவிஜுவல் பட்டா இருக்குது, அதுமாதிரி இண்டிவிஜுவல் அப்ரூவ்டு இருக்குது லேண்டுக்கு. அதுமாதிரி பில்டிங் பார்த்தோன்னே 2 கிச்சன் அப்ரூவ் வாங்கியிருப்பாங்க. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஒரு கிச்சன் அப்ரூவ்டு, ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஒரு கிச்சன் அப்ரூவ்டு, 2 கிச்சன் அப்ரூவ் வாங்கியிருப்பாங்க. CMD அப்ரூவ்டு தான், சிட்டி லிமிட்டுக்குள்ளே தான் வரும். ஏரியா பார்த்திங்கன்னா ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா தான். அப்படியே மேடவாக்கத்துக்கு சவுத் சைடில் வரும். தாம்பரம் டு வேளச்சேரி போகிற அந்த ரோட்டில் தான் மேடவாக்கம் இருக்குது. மேடவாக்கத்தோட சவுத் சைடு கரெக்டாக 2.5 kilometers வந்து இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 6000 லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு சம்ப் இருக்குது. சம்பில் பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. சம்பும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். சம்புக்கு தனி மோட்ரு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இண்டிவிஜுவலாக போர் இருக்குது. போர் பார்த்தீங்கன்னா 150 ஆழம் இருக்கும், 150 feet மொத்தம் டோட்டலாக. அதுமாதிரி போருக்கு தனி மோட்ரு இருக்குது. இந்த வீடு அமைஞ்சிருக்க லேஅவுட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குது. ட்ரைனேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து செப்டி டேங்க் க்ளீன் பண்ணுற வேலை கிடையாது. டேரெக்டாக ட்ரைனேஜ் தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்துட்டீங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு பாத்ரூம், டாய்லெட், ஒரு பெட்ரூம் இருக்குது. அதே சேம் தான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும். என்ட்ரன்ஸ் நுழைஞ்சோன்னா ஹாலு, லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சன் வரும், ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெட்ரூம், ஒரு பாத்ரூம் வரும். இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து 7 kilometer தூரத்தையும், மேடவாக்கத்துலேருந்து 2.5 kilometer தூரத்தையும், வேளச்சேரியிலேருந்து பார்த்தீங்கன்னா 10 kilometer தூரத்தையும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்து இங்கேருந்து 22 kilometer. டுவர்ட்ஸ் நீங்கள் மாம்பாக்கம் போயிட்டு வண்டலூர் போயிட்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். உங்களுக்கு ட்ரெயினுன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் போய் ட்ரெயின் ஏறலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேளச்சேரி போய் ட்ரெயின் ஏறலாம். ஃப்யூச்சரில் பெரும்பாக்கத்தில் வந்து ஸ்டேஷன் வருது, மெட்ரோ ஸ்டேஷன் வருது. அதனால் உங்களுக்கு அதுவும் வந்து 2 kilometer தூரத்தில் வரும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க கிச்சன். அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10x 12 சைஸ் வரும். பெட்ரூமோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அது வந்து வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இப்போதைக்கு இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் 1 BHK இருக்கும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் 1 BHK இருக்கும். மேலே வந்து ஒரு பெட்ரூம், ஒரு பாத்ரூம் மட்டும் இருக்குது. ஃப்யூச்சரில் அந்த பெட்ரூமையும் சேர்த்து ஒரு பாத்ரூம், ஒரு ஹால் போட்டிங்கன்னா, ஹால் பெட்ரூம் போட்டிங்கன்னா மேலே வந்து ஒரு ஃப்ளோர் தனியாக கிடச்சிடும் உங்களுக்கு. அப்போ வந்து நீங்கள் 3 ஃப்ளோரும் வந்து வாடகை கொடுக்குற மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா அருணா ரியல் எஸ்டேட்டு. அதில் உள்ளவே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ, இண்டிவிஜுவல்ஸோட வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது செகண்ட் ஃப்ளோர் நுழைஞ்சோடனே டெரஸ் வரும். டெரஸில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பெட்ரூமும், அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடை பற்றிய டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா இந்த வீடியோவோட எண்டில் கடைசியில் கொடுத்துருக்கேன். ரேட்டு மற்ற எல்லாமே அதில் இருக்கும், பார்த்துக்குங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா என்னோடய நம்பர் வந்து டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன்.
உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் கால் பண்ணி கேளுங்க. அதே மாதிரி இந்த வீடை பார்க்கணுன்னாலும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து பாருங்கள். இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்பி காலனி சித்தாலப்பாக்கம் மேடாவகம் பக்கத்தில் இருக்குது. இதோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 431 ஸ்கொயர் ஃபீட்டு, சவுத் ஃபேசிங் ஃப்ளாட். இது சிஎம்டி அப்ரூவ்ட் லேண்டு. பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா மொத்தம் டோட்டலாக வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டிங்கோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 9 இயர்ஸ் ஓல்டு. கிரவுண்டு ஃபஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோர் மொத்தம் டோட்டலாக. இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 67 லேக்ஸ் சொல்கிறாப்புல. இந்த வீடை பார்க்க வரீங்கன்னா நேரில் வரதா இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடை திறந்து காட்டுறேன். பிடிச்சிருந்தா நேரில் உட்காந்து பேசிக்கலாம். அதுமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே போல் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா என் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன். கால் பண்ணிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.